இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 அக்டோபருக்கு உண்டான வெரிஃபைட் பேனல். எக்ஸைட் இண்டஸ்ட்ரிங்கிற ஸ்டாக்க நான் பிக் பண்ணியிருக்கேன். இதனோட ட்ரேட் ஹிஸ்டரி பார்க்கலாம். 30 செப்டம்பர் வாங்கிட்டு 3 அக்டோபர் வந்து இந்த ஸ்டாக்க நான் செல் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்க நான் பிக் பண்ணினதுக்கு உண்டான ரீசன் பார்க்கலாம். 6 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்ல இந்த 6 ரெட் கேண்டில்ஸ்ங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதனோட லாஜிக் என்னன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் தொடர்ந்து வந்து 6 நாள் வந்து கீழ விழுந்துருச்சுன்னு சொன்னா, ஒரு குட்டி வந்து பவுன்ஸ் வந்து எப்பயுமே நடக்கும். இது வந்து நீங்க கேண்டில் ஸ்டிக் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அதே மாரி அந்த 6 நாள் விழும்போது எவ்வளோ தூரம் கீழ விழுந்திருக்குங்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும். இங்க இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய ரெட் கேண்டில்ஸ் இருக்கு. இந்த இடத்துல. இது எல்லாம் பெரிய ரெட் கேண்டில். ஒரு 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 கேண்டிலோட டவுன்ஃபாலே பார்த்தீங்கன்னா 2.5% வந்து மூவ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம இங்கேருந்து இதுவரைக்கும் விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட அதனோட ஃபால் வந்து 8.5% வந்து ஃபால் ஆயிடுச்சு. இத மாதிரி ஒரு பெரிய ஃபால் எல்லாம் இருந்ததுன்னா, எப்பயுமே ஸ்டாக் வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் குடுக்கும். அந்த பவுன்ஸ் வந்து நான் கேப்சர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இதனோட இன்னொரு ரீசன் இருக்கு. இந்த இடம் வந்து கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. இதையும் வந்து நீங்க ராலி, பேஸ் ராலின்னு சொல்லலாம். பட் இந்த ஸ்டாக்க நான் பிக் பண்ணினதுக்கு உண்டான ரீசன் ராலி பேஸ் ராலி கிடையாது. அதனால நான் அத இந்த இடத்துல நான் போடல. ஜஸ்ட் வந்து 6 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறனால பிளைண்டா நான் எடுத்துட்டேன். பிளஸ் அந்த டவுன்ஃபால் வந்து ரொம்ப சிவியரா இருந்தது. ஒரே ஒரு ப்ரீ டிஃபைன்டு பிளான் என்னன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்க இதுவரைக்கும் கீழ விழுந்திருந்ததுன்னு சொன்னா, நான் ஆவரேஜ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பட் அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் எனக்கு குடுக்கல. நம்ம எடுத்ததுலேருந்தே வந்து ஸ்டாக் மேல தான் போயிருக்கு. எப்படி வந்து போயிருக்குங்கிறத நான் ரீப்ளே பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டே சார்ட்டு. இது ஒரு கேண்டில் நான் ரீப்ளே பண்றேன். மார்க்கெட் நான் வாங்கின ஓப்பன் பிரைஸ் வந்து 388.55. இந்த பிரைஸ்க்கு நான் வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் தூரம் மேல போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே நான் ரீப்ளே பண்றேன். நெக்ஸ்ட் டேயும் வந்து கிரீன் டேயா தான் முடிஞ்சிருக்கு. கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் 1.10% வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் இத மாரி மார்க்கெட் ஒரு 2 தடவ வந்து நம்ம எடுத்த இடத்துலேருந்து வந்து மேல போனனால, நான் ஸ்விங் ட்ரேடுங்கிறனால நான் நெக்ஸ்ட் டேட் வந்து நான் எக்ஸிட் ஆறேன். நான் எக்ஸிட் ஆன டேட்லயும் மார்க்கெட் ஒரு 1% வந்து 0.76% மூவ் ஆயிருக்கு. நான் அந்த ஓப்பன் பிரைஸ்ல வந்து நான் செல் பண்ணிட்டேன். ஸோ இது நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடா முடிஞ்சது. இத மாதிரி ஒரு 6 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, அத எப்படிப்பட்ட ரெட் கேண்டில் நம்ம பார்க்கணும். சும்மா குட்டியா வந்து ஒரு 6 நாள் வந்து நேரவா விழுந்ததுன்னா, அத வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க சார்ட் பார்த்தாலே தெரியும். அது ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோ வரைக்கும் ஃபார்ம் ஆயிருக்கிற மாரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா, பேஸ்ட் ஆன் யுவர் மைண்ட் நீங்க எவ்வளோ நாள் மார்க்கெட்ல இருந்திருக்கீங்க, எவ்வளோ தூரம் வந்து நீங்க சார்ட் அனலைஸ் பண்றீங்கங்கிறத பார்த்து, உங்களுக்கு வாங்கலாமா என்னங்கிறது தோணும். பிளஸ் ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் இது மாரி பேஸ் இருக்கா? ஒரு ஸ்டாக் வந்து சப்போர்ட்ல இருக்கா? எல்லாத்தையும் நீங்க அடிஷனல் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு, நீங்க இந்த ஸ்டாக்ல என்ட்ரி குடுக்கறது வந்து ஒரு பெட்டரான அப்ரோச்சா இருக்கும். நாளைக்கு வேற ஒரு ட்ரேட்ல உங்கள பார்க்குறேன். இந்த அனாலிசிஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.